ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ராக்கோ வந்து மைலேஜ் டெஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். நம்ம வண்டி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் ஆக போகுது. ஸோ இந்த February 27 வந்தால் 1 இயர். ஸோ 1 இயரில் வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட்டை ஏன் எடுக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அது வந்து நான் போக போக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கோடைய மைலேஜ் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பெட்ரோலுமே வாங்கி பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வரையும் நம்ம ஓட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 லிட்டர் ஊற்றி நம்ம எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ரா ஃபுட்டேஜாக இருக்கும். என்னென்னா, ஓவராலாக நம்மளுடைய பைக் வந்து 1 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ மைலேஜ் தந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ நான் வந்து ஜென்யூனாக 1 லிட்டரில் எவ்வளோ பெட்ரோல் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வீடியோ வரும். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைக் ரிலேட்டடான, ட்ராவல் ரிலேட்டடான, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் சொல்லுங்கள். நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். போக போக பேசலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியை ஏன் ஓட்டலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் பெட்ரோலும் போடல அண்ட் வண்டியும் வெளியே எடுக்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆக்சுவலாக ரிசர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 லிட்டர்ஸில், அதாவது வந்து 4 லிட்டர் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் போயிடும். ரிசர்வ் போச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம். ஸோ அதனால தான் ரிசர்வ் வந்ததுலேருந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கன்னா நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை எடுக்கலை கொஞ்ச நாளாக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் 100 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டுனா அப்படின்னு தெரில, ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வண்டி போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக இதை ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் இருக்க 1 லிட்டர் பெட்ரோல் இதில் ஊற்றி நம்ம வந்து மைலேஜ்ன்றதை செக் பண்ண போகிறோம். எவ்வளோ ஸ்பீடு போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எவ்வளோ போவோம், ஒரு 50-60 தான் போவோம். அதுக்குள்ளே தான் ஓட்ட போகிறேன். ஸோ அதிகமாக எதுவும் ஓட்ட போகிறதில்ல. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரைட் பண்ணுவோம். ரொம்ப ரேஷ் ட்ரைவெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ மினிமலான ஒரு ரைடு தான் பண்ணுவோம். ஸோ ஒரு 50-40 அவ்வளோ தான் பண்ணுவோம். நல்ல ரோடு, நல்ல ஒரு எலிவேஷன் கிடச்சிது அப்படின்னா மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரெச்சுன்றதை நம்ம பண்ணுவோம். ஒரு லாங் ஸ்ட்ரெச் இருந்தால் மட்டும்தான் ரைட் பண்ணுவோம். மற்றபடி வந்து ரேஷ் ட்ரைவெல்லாம் நம்ம பண்ண மாட்டாங்க. அதை நான் வந்து என்கரேஜே பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னு தாங்க நான் இன்றைக்கி ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா 300 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே நம்மளுக்கு முக்கியம். நம்ம வண்டி அடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டாப் ஆகிட்டான். ஸ்டார்ட் ஆகலைங்க. நல்ல டாப்பிக்கில் வந்து நிறுத்திட்டான் பார்த்தீங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா. ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓவராக த்ராட்டில் கொடுத்தோன்னா கூட, அதாவது ரேஸ் அதிகமாக வச்சாலுமே வந்து பெட்ரோல் அதிகமாக வெளிக்குங்க. அதனால் வந்து அப்படியே மூவ் பண்ணுவோம். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. 7ல் 507, 6507 எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போமா. ஆறு கியரில் போகிறேன். 50 ஸ்பீடில் போகிறேன். எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் அங்கே ஆயிடுச்சு. பெட்ரோல் இல்லாமல் ஸ்டாப் ஆகிட்டான். மறுபடியும் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். போயிட்டுருக்காங்க. 500 மீட்டர் வந்துட்டோம்.
அதாவது அது ஃபஸ்ட்டு வார்னிங். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு வார்னிங்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். கரெக்டாக ஒரு 700 மீட்டர் வந்தாங்க, அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஸ்டாப் ஆகிட்டோம், கிளச்சு பிடிச்சோடனே ஸ்டாப் ஆகிட்டோம். இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணி பார்ப்போமா? ஸ்டாப் ஆகிட்டாங்க. இங்கேருந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரவாயில்லையே, இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து மூவ் ஆக மாட்டான். ஏன்னா சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வந்து 2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கோங்க. ஸோ இந்த 2 லிட்டர்ஸ் வந்து 1 லிட்டர் வந்து பேக்கில் இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 லிட்டரை தான் வச்சு நம்ம பெட்ரோல் பங்க்கு சேஃபாக வரணும் இல்லையா. இது வந்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறோம். இந்த 1 லிட்டரை வச்சு அந்த 1 லிட்டர் இருந்தால் தான் நம்ம ரிட்டன் வந்து பெட்ரோல் பங்க்கு வர முடியுங்க. அதுக்காக இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்மளுடைய பைக்கில் போட்டுட்டு நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ சுத்தமாக பெட்ரோல் இருக்கா இல்லையான்றது தெரியலையே. ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுங்க. இதில் பெட்ரோலை ஊற்றுறது பெரிய டாஸ்க்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம 1 லிட்டர் இதில் ஊற்றியாச்சு. ஸோ இந்த 1 லிட்டர் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் போவான்னு சொல்லிட்டு தெரியலையே, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், நம்ம வந்து 1 லிட்டர் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரியல் மைலேஜ் டெஸ்ட் வந்து இப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ட்ரிப்பு வந்து செட் பண்ணுறேன். A few moments later. ட்ரிப் 2 வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிப் 2ல் வந்து எவ்வளோ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ட்ரிப் 1 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 650 7.9. ஸோ நம்ம 8 வச்சு 650 8 வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுடைய ரியல் டெஸ்டிங். பெட்ரோல் போட்டோடனே ஸ்டார்ட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? 1 லிட்டர் போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் தருவோம் நம்மளோட ட்ராக்கோ அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1ல் வந்து 6508 ஓகேங்களா. ட்ரிப் 2ல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் வருதா? 0.2 கிலோமீட்டர். அப்படின்னா 200 மீட்டர் வந்து வந்துட்டோம். 300 மீட்டர் வந்திருக்கும். ஓகே கைஸ், நம்ம ட்ரிப் 2ல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு அதை காட்டிடும். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கமெண்ட் வந்துருந்ததுங்க. 2-3 வீடியோஸ் கீழே, அதாவது சர்வீஸ் வீடியோ போட்டோம்ல, அதில் வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. ஸோ அப்பயே போட வேண்டியது, ஆனால் நான் போடல. ஏன்னா அந்த 1 இயர்க்கு அப்புறம் எவ்வளோ மைலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி நம்மளுக்கு பழகிருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் தர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, வண்டி நம்ம எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வண்டி எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுதா இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போதைக்கு வந்து நம்ம 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் வந்து ஷோரூம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ்.
டியூக் 200 வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் எவ்வளோ தரான் அப்படின்றத பார்க்கணும். ஆனால் இவன் வந்து 1 இயர் ஆயிடுச்சுங்க. 2025 மாடல். நான் February 27க்கு எடுத்தேன். ஸோ கம்மிங் 27, அதாவது இந்த மாதம் தான், இந்த மாதம் 27ஆம் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ 1 வருஷம் ஆக போகுது. இப்போ நான் செக் பண்ணுற மைலேஜ் எவ்வளோ தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைவே. இப்போது இதில் வந்து நான் இப்போது க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ரூஸ் பண்ணல. ஸோ 55 தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டோங்க. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மேலே போகுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது. நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். சிலையும் பெருசாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது இந்த உங்களுக்கு தெரியுதா? அதுதான் அது. உங்களுக்கு இருங்க, அந்த பக்கம் காட்டுறேன். இதுதாங்க அந்த முருகர் சிலை. பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கா? இது வந்து எங்கே இருக்குன்னா புத்தூரில் தான். புத்தூர் தாண்டி கொஞ்சம் தூரம் வரணும். திருப்பதி போகிற வழியில் இருக்குது அந்த சிலை. பெரிய சிலை, நல்லாயிருக்கும். இந்த தைப்பூசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டாடுவாங்க. அங்கே சாமி ஊர்வலம் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோவில் இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோவிலுக்கு வந்துட்டுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, வேப்பமரம், அந்த கோவில் தான். ஆக்சுவலாக ரோடு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு இருந்தாங்கங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ரோடு வந்து இப்படி தள்ளி போட்டாங்க. ஏன்னா கோவில் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த கோவில். இதுதாங்க அந்த கோவில். ரொம்ப பவர்ஃபுல் காடுங்க. அஞ்சாரம்மன் கனுமா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த கோவில். செம்ம பவர்ஃபுல். அவர் எனக்கு கை போடல, ஆட்டோவுக்கு கை போடுறாரு. நிறைய பேர் வந்து இங்கே பூஜைலாம் போட்டு போவாங்க, பைக்கு காருக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இப்போது நம்ம அப்படியே இங்கே வண்டியை நிறுத்திட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோமா? ஆக்சுவலாக வந்து காய்ஸ், இங்கேயே வந்து எல்லாத்தையும் கும்பிட்டு இங்கேயே கடா வெட்டி கோழி அறுத்து சமைச்சு சாப்பிட்டு இங்கேருந்தே போவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நான் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போது ரெட் சாண்டில் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. இப்போது பாருங்களேன், லைனாக இருக்க ரெட் சாண்டில். ஓகே காய்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd பேட்ரி. 3வது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு. 2 பேட்ரியுமே காலி ஆயிடுச்சு. ட்ரிப் 2ல் வந்து 27 கிலோமீட்டர் போயிருக்குங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்றத பார்ப்போம். 35+ போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. 35+ போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இந்த 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் 6535 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கேன் இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும். ஸோ 2 சர்வீஸ் முடிச்சிட்டேன். 3rd சர்வீஸ் பண்ணலை இன்னும். மார்ச்சுக்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. மார்ச்சுக்குள்ளே பண்ணிடலாம். ஆக்சுவலாக 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுச்சுங்க. 30 தாண்டிடுச்சு. நம்ம ட்ராக்கோ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 30 போயிட்டான். 30ம் தாண்டி போயிட்டுருக்கான். ஸோ இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா சூப்பராக இருக்கும். 31 கிலோமீட்டர் தாண்டிடுச்சுங்க. 31 கிலோமீட்டர், 32 கிலோமீட்டர். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் சில
மீட்டர் தான் 35 ரீச் ஆகிறதுக்கு. பார்ப்போம் 35 கிராஸ் பண்ணி போகிறானா அப்படின்றது. ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஈகர் டு வெயிட். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன். சாதிச்சிட்டோம். 35 கிராஸ் ஆகிடுச்சுங்க. இதுதான் அவங்க சொன்ன எக்ஸாக்டான ஒரு மைலேஜ். 35 வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி ஸ்டில் மூவிங்கில் தான் இருக்குது. எந்த ஒரு எதுவுமே இல்லை, அடைப்பு எதுவுமே, அதாவது அடைச்சி ஓட்டுறது அது மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா தான் போயிட்டுருக்கோம். என்னோடய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70 வந்து ஒரு இடத்துல மட்டும் போயிருந்தேன். 72 போனேன். அதுக்கப்புறம் வந்து 65, அதாவது 70லேருந்து 40க்குள்ளே ஓட்டிருக்கேன். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கே நிறுத்திடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் நான் போட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் டேஞ்சர். ஸோ நம்ம வண்டிக்கும் டேஞ்சர். 36ங்க, 36 கிலோமீட்டர் போகுது. 37. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். 37 போகிறேன் நம்ம செல்லக்குட்டி. நான் பொய்யெல்லாம் சொல்லுங்க, உண்மையிலே சொல்கிறேன். 37 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. நான் வேணுன்னா உங்களுக்கு வந்து ரா ஃபுட்டேஜும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து நீங்களே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு தான் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஃபேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. 38 கிராஸ் ஆகிடுச்சு. 38 கிலோமீட்டர் போகுது. 1 லிட்டர் ஸ்டில்லு இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. 39ங்க, 39 கிலோமீட்டர் 1 லிட்டர் பர் லிட்டர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஐ லவ் யூடா செல்லக்குட்டி. 39.9. 40ங்க. ஐயோ, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். 40 கிலோமீட்டர் போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு. சத்தியமாக சொல்கிறேன், 40 கிலோமீட்டருங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையிலே உங்களுக்கு அதை நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் எங்கேயுமே வந்து ஃபேக் பண்ணலை. சத்தியமாக சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன். 40 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும். உண்மையிலே சொல்கிறேன், 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் போயிட்டு தான் இருக்குது 40 கிலோமீட்டர். ஹவுஸ் இட் பாசிபிள்? என்ன நடக்குதுங்க? ஏதோ மேஜிக் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ 42ங்க ப்ரெசண்ட். இப்போது நான் ஒன்றும் ஃபேக் பண்ணல, எதுவுமே பண்ணல. 1 லிட்டர் தான் போட்டிருக்கேன். 42 கிலோமீட்டருங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்கான் செல்லக்குட்டி. ஆக்சுவலாக வந்து 43ல் வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, தங்கமயில் 43ல் வந்து ஸ்டாப் ஆகிட்டான். இதுக்கு மேலே வந்து போக மாட்டாங்க. ஐ ஆம் ரியலி லவ் யூடா. 43.3. ஓ மை காட், உண்மையிலேயே என்னாலேயே என்ன நம்ப முடியலங்க. நம்ம தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ராக்கோ வந்து 43 கிலோமீட்டர் போயிருக்காங்க. என்னால் என்னையே நம்ப முடியல. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மேன். எப்படி உன்னால் மட்டும் 43.4ங்க. ஆக்சுவலாக பாருங்களேன், நான் பொய் சொல்லலை. ஆவரேஜாக சொல்ல போகணுன்னா 1 லிட்டருக்கு வந்து 43 கிலோமீட்டர் தராங்க. ஆக்சுவலாக ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட்டுங்க. நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது வந்து 35 தான் தரான், 30 கீழே தான் தரான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்குங்க. ஸோ இதை போட்டுட்டு நம்ம இந்த பாட்டிலில் போட்டுட்டு நம்ம வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டியது தான். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, இல்லை என் வண்டி மட்டும் 35 தான் தருது, உங்கள் வண்டி எப்படி 43 தருது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வடிவேலு காமெடி மாதிரி ஆகிட போகுது. அது எப்படி என் வண்டி மட்டும் 50 வண்டி மட்டும் 80 அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டான டைலாக் தெரில. அதான் அது எனக்கு காமெடியாக இருக்குது அதை பார்க்கும்போது. அந்த மாதிரி சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், 43 கிலோமீட்டர் போயிருக்கான் ட்ரிப் 1ல். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் தாங்க. மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நமக்கு மைலேஜ் டிஃபர் ஆகும். ஸோ நான் அது நான் ஒன்றும் க்ரூஸ் பண்ணல. க்ரூஸ் பண்ணியிருந்தால் மேபி ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் க்ரூஸ் பண்ணல. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டியிருக்கேன். ஸோ ஒரு 40, 45, 50, 60 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு ஒன் டைம் மட்டும் 72 க்ரூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 60, 50, 40 இதுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 49 நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ட்ராக்கோ 43 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கொடுக்குறோம். ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாபா, டேக் கேர், see you guys. எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டு போங்க அண்ட் சேஃபாக போங்க. அண்ட் பாய் guys, see you another vlog.